ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் அப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கணும்ன்றான் வேண்டுதல் விருப்பமும் கூட. இன்றைக்கு இந்த லைஃப்பில் வர்றதுக்கான காரணம் சில ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், எங்களோட பதிவுகளை பார்த்துட்டு கேள்வியை கேட்டிருக்கணும். கனகன பதிவுகளை பார்த்து கனகன கேள்வி இருக்குது. நான் அதை குறிப்பாக முக்கியமானது விவசாய சம்பந்தமாக கேட்டிருக்கீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது போட்டிருக்கீங்க இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அண்டு. அது மட்டும் இல்லை, உயர்கல்வியை மாற்றுறதுனால தலைவிதியை மாற்றலாமா, அது எப்படி என்று சொல்லி அவன் யூஎஸ்ல இருந்து இங்கே தெரியாத அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். கேட்டிருந்தேன், ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டு அப்புறம் விட்டேன். அதே சம்மந்தமாக தான் நிறைய மெசேஜஸும் வந்திருக்கு. உங்களோட இது பார்த்து நாங்கள் எப்படி உயர்கல்வியை மாற்றுறது மூலம் நாட்டின் தலைவிதி மாற்றலாம். அப்போ அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இஸ் லார்ஜ், டைம் இஸ் ஷோர்ட். இரண்டாம் மக்கள் கணக்க பார்க்க மாட்டேங்க. அதனுடையால நாம் ஃபுல்லாக என்னால் முழுக்க சொல்ல முடியாது. ஒரு ஏரியா மட்டும் இன்றைக்கு எடுத்து கதைக்கிறேன். அதோட நண்பர்களும் சொன்னது தான், ஒவ்வொரு ஏரியாவாக கதை கொண்டு பார்த்துட்டு பதிவில் பார்த்துட்டு அட்வைஸும் சொல்லிக்கணும் எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு தெரியாத இன்னொரு சொல்லி கேட்டு அதை ஃபாலோ பண்ண தானே வேணும். அப்போ இன்றைக்கு எடுக்கிற டாபிக் இன்டகிரேட்டட் ஃபார்மிங். இதில் என் நண்பன் மாணவரும் சேர்ந்தால் இதை நாங்கள் செய்வது. அவர் தன் பேரை சொல்லக்கூடாத வழியால் நான் சொல்லல சிலவற்றை வேலைகளுக்காண்டி. அவர் ஓமண்டான்னு சொன்னால் அவற்றை பேரை நான் சொல்லுவேன். இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ன்றது அதுக்கு தமிழ் கூட்டு விவசாய திட்டம்ன்றது. அது எப்படி என்று கேட்டால், இப்போ கால்நடைகளை வளர்க்குறோம் நாங்கள். பசுமாடு, ஆடு, மற்றது முயல்கள், சில பேர் பன்றியும் வளர்க்கிறோம். பன்றிகள், செம்மறி ஆடுகள், மற்றது என்னென்னு சொல்வது, அப்படி சின்ன சின்ன விலங்குகள். குறிப்பாக பசுமாடு, பால் தர பசுமாடு, ஆடுகள், இப்படி கோழி, இதெல்லாம் நிறைய பேரும் அதுக்குள்ள. அப்போ இதுகளை நாங்கள் வளர்க்க கழிவுகள் இருந்தானே. இப்போ என்னென்னு சொல்றது, இப்போ மாட்டின் கழிவு, ஆட்டின் கழிவு, முயல்கள், ஒவ்வொன்ற கழிவுகளும் பசலை, அதை ஆர்கானிக், இன்னொரு செயற்கை இல்லாத பசலை என்று சொல்றது தமிழில். செயற்கையற்றது, ஆர்கானிக், இன்ஆர்கானிக் என்று ரெண்டு விதமானது இருக்கு. அதாவது செயற்கை இல்லாத. இன்றைக்கு எல்லாரும் செயற்கை இல்லாத விரும்பினமே என்று கேட்டால் மண் நஞ்சடங்கிட்டது. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ், வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா இந்த சைஸ். முந்தி அப்படி இல்லை. வெத்திலையை பார்த்தீங்கன்னா ஒரு வாழையில சைஸுக்கு வந்துட்டு எல்லாமே மண்ணு நஞ்சாகி சேதன பொருட்கள் இந்த இதுகள் எல்லாத்தையும் அதுகளுக்கு நிலத்தில் கொடுத்து அதை பெருப்பிச்சு காட்டுறதுக்காண்டி உணவெல்லாம் நஞ்சாகுது, மண்ணு நஞ்சாகுது. நஞ்சாக்கப்பட்ட மண் பிறகு திருப்பி நோங்களுக்கு வராது. அப்போ அதில் பாக்டீரியாக்கள் இருக்காது. இப்போதான் சில ஆக்கள் சொல்லி நான் ஒரு ஆக்களுக்கு உதவி செய்யணும்னா மண்புழு மாதிரி சேவை செய்யணும். என்னன்னா அது வெட்டி விட்டோன்னே ரெண்டா பிரிஞ்சு போய், எனக்கு விவசாயம் வெட்டிட்டான கோபம் இல்லாமல் போய் அது ரெண்டா பிரிஞ்சு மண்புழு விவசாயத்துக்கு உதவி செய்யும். அப்போ அந்த அதுகள் எல்லாம் அதில் இருக்காது. அதில் அப்போ செயற்கை இல்லாத இயற்கை பசல், அதான் சரியான தமிழ். இயற்கை பசலை கிடைக்கும் உங்களுக்கு. அதை நாங்கள் இப்போ தென்னை வளர்த்தா தென்னைக்கு போடலாம், காளான் வளர்க்குற போடலாம். மற்றது இது என்னன்னு சொல்றது, காளான் வளர்ச்சி தெரியல, இது என்ன பப்பாசி, இப்படி எங்களோட தோட்டத்துக்கு தான் நாங்கள் பாவிக்கலாம். ரைட், தோட்டத்துக்கு பாவிக்கிறது மட்டும் இல்லை, இந்த இதுகளுக்கு தான் இந்த கழிவுகளை பயோகேஸும் செய்யலாம். சின்ன சின்ன இதுகளில் அவைய கெப்பாசிட்டிக்கு என்ன பெரிய லெவலில் செய்யல, அது பெரிய டேங்குகளில் செய்யலாம். டேங்குகளில் பெருசாக செய்யலாம். இப்போ இதை நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து செய்யறதா இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ன்றது. விவசாயம் என்பது முக்கியமானது. இப்போ கண்டுபிடிக்கலாம், ராக்கெட்ல சயின்ஸ் விடலாம், விண்வெளிக்கு ஆக்களை அனுப்பலாம். ஆனால் யாரோ ஒரு ஆளுடைய பேச்சு கேட்டாலும் அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டுத்தானே போறேன், சாப்பிட்டு தான் போகணும். ஆனா இந்த ஏஐயால ஒரு நெல்லு மணியை உருவாக்க முடியாது.
அப்ப நெல்லு மணி எங்களுக்கு சாப்பாடு. இன்னும் கொஞ்சம் காலத்துல சிப்ஸ் வருதோ தெரியாது. அதுக்கு இப்ப யூஎஸ் மிலிட்ரி எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அவங்க ஒரு டேப்லெட் தான் போடுவாங்க. பெரும்பாலான பெரிய மிலிட்ரிகள் ஆப்ரேஷனால போயிருக்கல டேப்லெட்ஸை போட்டுட்டு இப்போ அவனுக்கு பசிக்காது. ஸோ அப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. எங்களுக்கு மனுஷரா சாதாரண மனிதனுக்கு உணவு வேணும். அதுவே ஏசியன்ஸை பொறுத்த வரைக்கும் சோறுன்றது பெரிய முக்கியமான சாமான். அப்ப நெல்லு மணியை நாங்கள் தான் உருவாக்க வேணும். அப்ப இதுகளை நாங்கள் இந்த பசலைகளை பாவிக்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். இதுல பால் எடுத்தாச்சு. பாலை விற்கலாம். பாலை என்னண்டு நோமலா விற்கலாம், அல்லது அதுக்குள்ள இருக்கிற ஃபேட்ஸை அடிச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் மிஷின் இருக்கு. ஸ்மார்ட்ல பால் கறக்கிறது மிஷின் இருக்கா. அப்ப என்ன உறவினர் ஒருத்தர் ஃபார்மிங் போய் வாங்கினாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் வாங்கண்டா போல மேனேஜ்மெண்ட் நான் செய்யறா போல போய் பார்த்தது. அவர் இன்வெஸ்ட் பண்றாரு, தான் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்க ரன் பண்ணீங்களோ ஓகே, எனக்கு என்ன நல்ல ஒரு பிளான் சொன்னா நாட்டுக்கு நல்லதுன்னா நான் ரெடி. நாட்டுக்கு கூடான்னு சொன்னா நீ கோடு கொடுத்தாலும் மறுபடியும் என்ன கேட்டேன். அண்ணன் ஏதோ ஒரு வகையான குடி வகை கல்லு கூட இல்லையே உண்டு. ஒரு பொத்துக்கு $10 தான் செய்யணும். நீ 10 கோடி வந்தாலும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு முந்தி இருந்தாங்களா ட்ரை பண்ணிப்பேன். அங்கேயா இருப்பாங்க, அவங்க செய்யலாம். சில இது நான் செய்ய மாட்டேன். அப்ப கோடி கொடுத்தாலும் சிலது செய்யலாது, சிலது வளர்றியதான் பேசலாம். ஏன்னாடா இங்க என்ன எங்கட தெல்லிப்பள்ளியில மானிடம் ஒன்று இருந்தது, வளர்றியராகவே போய் செய்ய வருகிறது. அது இன்னொரு ஸ்டோரி. அப்போ அவை உதவியாவே செய்யலாம். அப்ப செய்யலாம்ட்டு அந்த போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. இவரோட நான் ஒரு ரிசர்ச் செஞ்சுட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் பார்த்தது. தனியாக பேப்பர் தியரியை வச்சு ராக்கெட் விடையாது. ப்ராக்டிக்கலாக போய் பார்க்கணும். பண்ணை எப்படி இருக்குது, ஆடப்படி சாணி போடுது, மாடப்படி சாணி போடுது, ஆடப்படி புழுக்க போடுது, அது இங்கே போகுது. இதெல்லாம் பார்த்தா தான் ப்ராக்டிக்கலாக சேர்ப்போம். பக்கத்து வேலையிலேருந்து 5 வேலையிலேயே நாங்கள் வீட்டை எங்களுடைய அப்பு பண்ண வச்சிருந்தோம் சின்ன இல்லை. அப்போ எனக்கு தெரியும். ஸோ பட்டிப்பொங்கல் எல்லாம் பூங்குற அவரோட சேர்ந்துதான். அப்போ இதோட கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அவராலாம் அது வந்தது, அவரை பழக்கினது. தோட்டம் இருந்தது, நாங்கள் பாய்க்கிருந்தாங்க. இது இன்னும் பெருப்பிக்கிறது. அதில் கேஸை நாங்கள் எடுத்து பாவிக்கல, அந்த பயோகேஸ் செய்யலாம். அதில் கழிவுகளில் அது வீட்டுக்கு தேவையானது. நீங்கள் வீட்டில் செய்யணும்னா வீட்டை செய்யலாம். நாட்டுக்கு தேவையான பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளுக்கு கூட அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டி டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா வழியாக செய்யலாம். அதுக்கெல்லாம் வெளிநாட்டு ஃபண்டுகளை எடுக்கலாம். வெளிநாட்டு ஃபண்டுகள் எடுத்தா ஃபார்மிங், இன்டெகிரேட்டட் ஃபார்மிங், பெரிய வாயு கொள்ளுங்களை செய்யலாம். கொள்கைகளில் செஞ்சுட்டு இந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணலாம். பெரிய டேங்க்ல இருந்து அதே நேரம் தொழில்நுட்பங்களை நாங்கள் படிக்க வேண்டாம். சின்ன சின்ன டேங்க்ல அடைச்சு நாங்கள் இங்கே லோக்கல்ல விற்கிறோம். நாங்கள் கேஸை இறக்குமதி செய்கிறோம். அடுத்தது பால்மா, அங்கர் இல்லாட்டியோ அங்கர் வந்து வரும் நியூஸ்ல இல்லாட்டி இங்கே அரைவாசி இழுத்து போட்டு நின்றோம். அப்போ பொருளாதாரம் அவங்களுக்கு பிரச்சனை, இறக்க மீளாண்டா என்ன செய்யாது? அதுக்கு என்ன காரணம்? எங்கட தொழில்நுட்பத்தை நாங்கள் வளர்க்க இல்லை. $25,000 தான் அந்த பேசிக்கு என்னதுக்கு அந்த பால் பவுடர் செய்யறதுக்கு. அதாவது பெரிய அளவில் முதல் ஒரு ப்ராக்டிக்கலுக்கு $28,000 இருந்தா அதை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பால் எடுக்கிறது, பதப்படுத்துறது, ஒரு ஃப்ரீசர்ல போடுறது, வெப்பமாக்குறது, அதில் பொறிமுறை முழுக்க தெரியும். நான் இப்போ அதை இங்கே விளங்கப்படுத்த வரையில்லை. அது இன்னும் பண்ணா அதை பொறிமா இன்னொரு சப்ஜெக்டா சொல்றேன். அப்ப நாங்கள் மில்க் பவுடர் செய்யலாம். லங்கா பவுடர், சரி ஓகே, அல்லது ஜப்னா பவுடர் இருந்தாலும் எல்லா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து செய்வோம்னு சொன்னா லங்கா பவுடர் என்ற ஒரு பேரை வச்சு விட்டா நாங்களே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நாங்க ஒரு சின்ன வட்டத்துக்கு ஜப்னா யூனிவர்சிட்டி மட்டும் ஒன்று இருக்காம முதல் ஸ்டார்ட்டுக்கு ஜப்னா யூனிவர்சிட்டி காட்டிச்சேன்னு சொன்னா மற்ற யூனிவர்சிட்டிகளும் செய்யும். இப்ப பூனைக்கு ஒரு ஆள் மணி கட்டணும். எங்கேயுமே அப்படித்தான். எதையுமே அது எந்த துறையா இருந்தாலும் சரி, ஒரு ஆள் பூனைக்கு மணி கட்டணும். அதன் அப்படித்தான் ஒவ்வொரு வளர்ச்சியும் பெறும். அப்ப யாழ் பல்கலைக்கழகம் அதை பால்மா பவுடரை செய்து சொன்னா மற்ற ஃபேக்கல்டியும் அதை செய்யுதுன்னு சொன்னா, இன்றைக்கு எல்லா ஃபேக்கல்டியும் அதை செய்யுதுன்னு சொன்னா, அது மட்டுமில்லை நான் கவுன்சிலுக்கு அவைக்கு சஜஸ்ட் பண்ண மாதிரி நீ டிகிரி முடிக்கணும்னு சொன்னா நீ ஒன்றை புதுசா செய்ய போகணும், இல்லையா கண்டுபிடிக்கணும், இல்லையா இனோவேட் பண்ணணும். புதுசா இப்போ போன் இருக்குது, நோக்கியாவை டெவலப் பண்ணி இப்போ ஐபோன் வந்திருக்குது, மற்றது ஸ்மார்ட் போன்ல இதெல்லாம் வந்திருக்குது. நோக்கியா 100 நினைக்கிறேன், அதுல இருந்து டெவலப் ஆயிருக்கு. இதை சொல்ற இனோவேஷன். இப்ப விண்டோஸ் 10 இருந்து விண்டோஸ் 11 இனோவேஷன். திடீரென்று ஒருத்தர் விண்டோஸ் 12 கண்டுபிடிக்கிறார். அப்ப அப்படி உங்களோட கல்வி திட்டத்துல நீங்களோட புதுசா கண்டுபிடிக்க வேணும். இல்லையான்னு சொன்னா இன்னொன்று மோடிஃபை பண்ணி போட்டு போகணும். இல்லையா ஒரு டிகிரி இல்லை. இதுதான் எங்களோட கன்செப்ட். இன்னொன்று ஒன்றா சொல்றேன், ஒரே அடியா தாங்கலாது. அப்ப இந்த கன்செப்டை பயன்படுத்தினா பிள்ளைகள் எப்படியும் படிக்கும். அந்தந்த துறையில் உள்ளவன், விவசாயத்துறையில் உள்ளவன் நீ கேஸை கண்டுபிடிக்கணும். தொழில்நுட்பத்தை நீ மில்க் பவுடரை செய்ய வேணும். பட் அதான் உனக்கு டிகிரி இல்லைன்னா அப்படி செய்யணும். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஏதாவது செல்போன் சிப்ஸ், பேட்டரி பைக்கு அல்ல சோலார் பைக்கை
கண்டுபிடிச்சாதான் டிகிரி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிக்க அந்த இன்டென்ஷன் இருக்கு. அது காசுகள் எல்லாம் திட்டங்கள் இருக்கு, அதுக்கு வேண்டாம். இப்ப நான் திருப்பி இன்டகிரேட் ஃபார்மிங்க வா என்னன்னு சொன்னா இந்த ஃப்ளோவில் வந்து கொண்டு இருக்கும், என்னால் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது அப்புறம் டைம் கூட எடுக்குது. நிறைய பேர் சொல்லிச்சு என்னன்னு கேட்டால் 40 நிமிஷம் கேட்குறீங்க வந்து கேட்க முடியாமல் இருக்கேன். அப்போ என்னால் முடிஞ்ச அளவு நான் ஷோர்ட் பண்ணுறேன் மக்களுக்காக. என்ன மக்களுக்காண்டி நான் கேட்ச் விட்டுருக்கேன். இப்போ இதை சொல்றதாலே என்ன யோசனை எனக்கு ஒன்றுமில்லை தான். எனக்கு என்ன யூடியூப்ல காசு வர போதோ அல்லது யாராவது வந்து மாலை போட்டு எனக்கு பட்டம் தர போறாங்க, இல்லை பேர் வர போகுது, பேர் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இது மக்களை சென்றடையணும். அதுக்குத்தான் நிறைய பேர் இன்றைக்கு 1 கோடி ரூபாய் கட்டிக்கொண்டு வெளிநாட்டுக்கு போறாங்க. அந்த குளிருக்குள்ள உழைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? ஆனால் உனக்கு அந்த 1 கோடி வேண்டாம், அதுல 25 லட்சம் உனக்கு காணும். 3 மாடு வாங்கலாம். இப்போ மாடு இல்லை, அந்த சிஸ்டங்களுக்கு எல்லாம் 3 மாட்டை வச்சுக்கொண்டு ஒரு வடிவா செய்யலாம். என்ன செய்யலாம்னு பார்ப்போம். பால் எடுத்து விற்கலாம், பாலை பதப்படுத்தி விற்கலாம், அந்த நான் ஃபேட் மில்க் விற்கலாம், தயிராக்கி விற்கலாம், மோராக்கி விற்கலாம், நெய்யாக்கி விற்கலாம். இது மட்டும் இல்ல, பன்னீர், எங்களோட சங்கால குடிமுறை செஞ்ச பன்னீர் இப்ப செய்ய முடியாது, சரியான டிமாண்ட். பன்னீர் செய்யலாம். இது பால்ல இருந்து வர்ற எவ்வளவு ப்ராடக்ட் தெரிந்தானே, இவ்வளவு பொருட்கள் இதில் செய்யலாம். பால் மாக்குடி நாங்கள் செய்யலாம். அதுக்கு பேஸா $25,000 சின்னனுக்கு பெருசுக்கு இல்லை, அது இருக்கணும். மற்றது நாங்கள் இந்த வாயு கேஸ் சிலிண்டர் சின்ன எங்களோட தொழில்நுட்பங்களை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு ஜாயிண்ட் ரிசர்ச் எல்லாம் செஞ்சா அவங்க சொல்லி தருவாங்க, அல்லது நாங்கள் படிக்கலாம். ஏஐ இருக்கு, அதை கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும். அதே நேரம் சில ரிசோர்ஸை நாங்கள் ஹயர் பண்ணி ஒரு டெக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா இருக்கிற வந்து இப்போ இந்த அந்த அந்த டைம்ல எங்களுக்கு கரண்ட் பிரச்சனைகளால கேஸ் பிரச்சனை இருந்தது. அப்போ மெதேன் வாயுவோட நான் செய்யலாதானே. அப்போ நாங்கள் வந்து இந்த இண்டக்ஷன் பாவிச்சு, நான் என்னன்னு சொன்னால் அந்த பிரீத்தி என்று சொல்லி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் உண்டு. அது வந்து எலக்ட்ரிசிட்டியை குறைவாடுக்கும், எல்லாம் செய்யலாம். இட்லி தோசை எல்லாம் நிறைய செக்ஷன்லாம் இருக்கு. அப்போ அதான் வாங்க பிளான் பண்ணிக்க. அதை மேனுஃபேக்சர் பண்றது எனக்கு சொன்னேன். நீங்களே இதை வாங்குறீங்க, நீங்களே வந்து இங்கே செய்யலாம் தானே. இங்கே இலங்கையில செய்யலாம், இலங்கையில செய்யலாம், தன்னட்ட செய்யலாம் தானே. அங்கே தான் உங்களுக்கு இங்கே அனுப்பி விடணும் எங்களோட பேர்ல. நான் அதில் பார்க்க நீங்க இங்கே வந்து செய்தாங்க, இங்கே வந்து செய்தாங்க அவர் சொன்னார். என்ன நீங்கள் ரணில் விக்ரமசிங்க ஐயா கேட்கும் அவ்வளோ கேட்கிறேன், நான் தெரியாது. அவர் கேட்டது. அப்ப அவரும் கேட்டார் அங்கே செய்தாங்க. அப்ப நீங்க செய்யலைன்னு அவர் 5 வருஷத்துக்கு நாட்டுக்குள்ள போக கூட அவரை கூட இருக்கணும்னு திட்டம் போட்டார். அதில் தாங்கள் செய்யலைன்னு சொன்னாங்க. பேர் நான் சொல்ல விரும்பல. அப்ப இந்த உற்பத்திகள் என்றது தொழில்நுட்பங்கள் என்றது மிக முக்கியம். அப்ப அப்படியானவர்கள்ட்ட இருந்து நாங்கள் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாம், சரிதானே. அவையிட்ட தொழில்நுட்பங்களை இங்கே வச்சுக்கொண்டு இங்கே இருக்கிற மனித வளவை வச்சுக்கொண்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனா எங்களால் நிறைய விஷயங்கள் செய்யலாம். பால்மா பேக்கெட் செய்யலாம். மற்றது இன்னொன்று நான் என்ன சொன்ன, நான் இப்போ கேஸை நாங்களே சிலிண்டர்களை அடைக்கிறோம். அது கொஞ்சம் தொழில்நுட்பம் நாங்கள் வளர வேண்டும். பட் அதை பார்க்க மாட்டோம். கேஸ் சிலிண்டரை செய்து போட்டு எல்லா யூனிவர்சிட்டி மாணவர்களும் கேஸ் சிலிண்டரை செஞ்சினோம். ஒரு லங்காண்ட பேரில் வந்து இலங்கைக்கு தேவையான கேஸை நாங்களே உற்பத்தி செஞ்சிடலாம். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரும் வந்து நீ கட்டாயம் ஒரு கேஸ், நீ வந்து அந்த கேஸ் சிலிண்டர் செய்யத்தாமட்டா தான் உனக்கு டிகிரி. நீ வந்து பால் பேக்கெட் செய்யறதோட பங்கு இருந்தா தான் டிகிரி. அதுக்கு அசஸ்மெண்ட் தான் எங்களோட பிள்ளைகள் செய்யுங்க. எங்களோட பிள்ளைகள் வந்து என்ன பொதுவாக படிச்சு பாடம் வாங்கிடணும், ஒரு டிகிரி வேணும், அப்புறம் ஒரு டவுரி. அதுதான் சிஸ்டம். அப்ப அந்த சிஸ்டங்கள் சரி, அதை நான் பிரேக் பண்ண விரும்ப இல்லை. அது இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போடுவோம். அதுக்கு பெண்கள் தான் காரணம். நாங்க வந்து டவுரி வாங்க ஒருத்தரையும் கல்யாணம் கட்ட மாட்டோம்னு சொன்னா என்ன செய்யறது? கட்டி யாரையும் கட்டத்தான் பண்ணும். மகாவிஷ்ணுவே சீதனம் வாங்கிறன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்க நான் டவுரியை எதிர்த்து கலைக்கிறேன் இல்லை. எங்களோட கல்வி சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு. டவுரிக்கான டிகிரி என்று அதை பிராக்டிகலா பாவிக்கிறோன்னு கேட்டா இல்ல. அக்ரிகல்ச்சரோட எத்தனை பேர் ஃபார்மிங் செய்யணும் சொல்லுங்க. அப்ப இங்க இருக்கிறாங்கல்ல, படிக்க சொல்ல சொன்னாங்கன்னா செய்ய முடியும். அதை தான் நான் சொல்றேன் கேட்டா, படிக்க நீ பால்மா பேக்கெட் செய்யறதுல ஒன்ற பங்கு என்ன, கேஸ் செய்யறதுல ஒன்ற பங்கு என்ன, மார்க்கெட்டிங் டீம் ஒன்று இருக்கு தானே, சோசியல் ஸ்டடீஸ்ல இருக்கிற மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க தானே. மீடியா ஸ்டூடெண்ட்ஸை ஏன் ஜாயின் பண்ணி விடுவோம். அப்ப மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா, அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும், பால்மா செய்யணும்னு சொல்லி அவர் மீடியாவில் போடுவார். அப்ப அது மார்க்கெட்டிங் ஆகும். மார்க்கெட்டிங் ஆனா என்ன செய்யப்படும், மக்கள் அதை வாங்குவார். இதுதான் இன்கியூபர் ப்ரோக்ராமிங், இன்கியூபேட்டர் ப்ரோக்ராமிங். கோழி குஞ்சு வந்து எப்படி அடகாக்குறோமோ அது மாதிரி இந்த ப்ரோக்ராமிங்கை கொண்டு போறதுக்காண்டி தான் அந்த பேர் வச்சது. அப்படி இன்கியூபேட்டர் ப்ரோக்ராமிங் என்றது. அந்த முறை மூலமா நாங்கள் வந்து கேஸை செய்யலாம், பால்மா பவுடர்களை செய்யலாம். செய்யறது மட்டுமில்லை, நாங்கள் விற்கலாம். எங்களோட லோக்கல் தேவைக்கு விற்கலாம். தனியாக செல்ஃப் எக்கனாமி பாலிசியை நான் கொண்டுடலாம். சஃபிஷியன்ட் எக்கனாமி பாலிசி எங்களுக்கு, அதாவது தன்னிறைவு பொருளாதாரம். இப்ப இன்சபிஷியன்ட் எக்கனாமி பாலிசி தான் இருக்கீங்க எல்லாத்துலையும். இப்ப நாங்கள் வந்து
முட்டைகள் வந்து இங்கேயே உப்பு உற்பத்தி இருக்க உப்பு வாங்கின அரசாங்கம் இருக்கு. இப்ப உப்பு கொஞ்சம் தட்டுப்பாடா வந்தது. அப்ப இப்படி அதுகளுக்குள்ள போனா பொலிட்டிக்ஸை போடுவோம் போயிட்டா அப்படின்னா நான் அவங்க சொன்ன வழியால ஷோட் பண்ணிக்கொண்டே வாங்க நேரம் போக்குல. அப்ப இதுகளை நாங்கள் செய்திருக்க கடை பொருளாதாரம் வளரப்போகுது. நாங்கள் பால்மா பேக்கெட்டுக்கு இன்னும் தங்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த விவசாயம் வந்து இன்னும் பெருகும். இப்ப இந்த கழிவுகளை நாங்கள் அங்க பாவிக்க போறோம். கழிவுகள் அப்படியே போறதில்லை தானே, அந்த இருக்கிற நாங்கள் பாவிக்க போறோம். அது செய்யறதா என்ன நடக்குது? மண்ணுக்கு நல்லது, எங்கட சேர்க்க மண்ணுக்கு நல்லது. மற்றது சாப்பிட உணவு இல்லை. இன்றைக்கு ஆயுள் காலம் என்ன குறைஞ்சி வரும். அந்த காலத்துல எங்கட அப்பு தாத்தெல்லாம் 92 வயது, அப்புறம் அதுக்கு பிறகு பாருங்க 70 வயது, இப்படியே குறைஞ்சு வருது. ஆயுள் காலத்துல கிராமம் இப்படி இறங்கி கொண்டு வருது. காரணம் என்னன்னு கேட்டா உணவு. உணவு வந்து நல்ல ஸ்ட்ராங்காங்களுக்கு இருக்கும்னு சொன்னா ஆயுள் காலம் கூட இருக்கு. அந்த காலத்துல புறக்கன்மா ரொட்டி அதுகளை சாப்பிட்ட உடம்பு வேற நல்ல ஸ்ட்ரென்தியா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து எல்லாமே என்ன பீஸா பேக்கர் பச்சி அண்டு. ஆனா இப்ப பீஸா பேக்கர் பச்சியை நாங்க நகல் அடிக்கல. என்னன்னா ஒரு ஜெனரேஷன் கேப் வந்துட்டு. இப்ப நானும் அதுக்கு திட்டங்கள் கொடுத்துருக்கேன். சில இடங்கள்ல அதை பயன்படுத்தினேன். என்னன்னு கேட்டா பீஸா தான் பேகர் தான் ஓகே, நீ குரக்கன் மாவில செய். இப்ப கோதுமை மாவில செய்யறதுலாம் இப்ப வயிற்றுக்கு பிரச்சனை வருது. குரக்கன்மா என்னென்ன சத்து வேணும்னு நினைக்கிறீங்க அது அதுக்கு புகுத்து, அதுக்கு புகுத்தி செய்யலாம். சில பேர் செஞ்சிருக்கீங்க. நல்ல வெற்றியும் கண்டிருக்கு, நல்ல பிசினஸ் நடந்திருக்கு. அதாவது குரக்கன் மாவில பேகர், குரக்கன் மாவில பீஸா, அப்படியான சத்தான சாமான்கள் பீஸா செய்யலாம். அது ஒரு நிமிஷம் டேஸ்டாக இருக்கும். ஆனால் அதை வந்து உங்களுக்கு சத்தான இப்ப ஆயுஷ் நூறுன்னு சொல்லிட்டு நண்பர் வந்து செஞ்சேன். அவருக்கு சில பொலிட்டிக்கல்ஸ் இருந்தாலும் அவருடைய விஷயங்களை சொல்றேன். வந்து ஒடியல் கூழ் புட்டு அது இதுகள் என்ன மாதிரி இதுக்கும் வந்து பீஸா தான். நீங்க யாராவது செய்ய விரும்பினா செய்யுங்க, வந்தா நான் உங்களுக்கு ஐடியா தரேன். இல்லை இதை வச்சுக்கொண்டு செய்யுங்க. பீஸா செய்யலாம். எங்களோட பாரம்பரிய சத்துக்களை கொண்டு சோளங்கள் அதெல்லாம் போடுறாங்க. இந்த அவங்க இந்த மைதா மாவுன்னு சொல்ற சில பேர் அமெரிக்கன் மாநிலம், சில பேர் நாங்கள் சொல்றது கோதுமை மாவாண்டு. மூன்று லாங்குவேஜ் அது பாயிடும். தமிழ்நாட்டு ஆக்கள் மைதா மாண்டுங்க, நாங்கள் கோதுமை மாண்டுவோம். சில பேர் அமெரிக்கன் மாண்டுங்க. இதான் அந்த கோதம்பமா தான். அது கோதுமை என்றது வேற, வீட் ஃப்ளோர் அது சத்து. கோதுமை பாவிக்கலாம், கோதுமை மாவு வேற. அமெரிக்காக்காரன் இந்த சவப்பட்டி கொட்டுறதுதான் அது. இங்கே எங்கள்கிட்ட தள்ளி விடுறது காசுக்கு. நாங்கள் தான் எங்கட நாடுதான் ஏதோ விட்டு வெத்திலப்பட்டி வேலை எல்லாருக்கும் குழந்தை கழிவுகளை தள்ளி விடுறது. அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற குரக்கன் தின விவசாயங்கள்ல நாங்கள் சிறுகால பயிர்களை செய்ய வேண்டும். 3-4 மாதத்துல பயங்கர குரக்கன் சாமை திணைகளை விளைச்சு அதை நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுல ஒரு சைட்டால பீஸா செய்யலாம். இப்ப நான் எங்களோட பார்த்து என்னன்னு கேட்டா, ஒரு பசுமாட்டு இது இல்ல, அவங்க ஐஸ்கிரீம் செய்யறாங்க, யோகட் செய்யறாங்க, மில்க் கபி செய்யறாங்க. பீஸாவும் நாங்கள் கேக்கு அது அவங்க வேறையா பீஸா மாதிரி இல்லை, அவங்க வேற இன்னொரு ஒரு சாக்லேட் மாதிரி ஒன்று செய்யறாங்க. எல்லாமே இந்த இதுல வர ப்ராடக்டுகள் தான். எவ்வளவு சாமான் செய்யறாங்க, ஐஸ்கிரீம் செய்யறாங்க. அப்ப ஒரு பசுமாட்டை வளர்க்க இந்த பால்ல இருந்து இவ்வளவு பொருட்கள் செய்யலாம் இல்ல. யோசிச்சு பாருங்க. புறாத பாதாம் மில்க்னு சொல்லி, மற்றது மசாலா பால்னு சொல்லி எத்தனையோ பிசினஸ் தான், சத்து தான். பிசினஸ் செய்யறது பிள்ளைகள் இல்லை, யாரும் இல்லை. ஆனா அது மனித குலத்துக்கு தீங்கில்லாதா இருக்கணும், அவனுக்கு நன்மையா இருக்கணும். வின் அண்ட் வின் பாலிசி சொல்ற கன்சியூம் பண்ற ஆக்களுக்கு நல்லதா இருக்கும். ரைட். இப்ப எங்க வந்துட்டு இப்படி இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் சொல்லியாச்சு. என்ன விலங்குகளை வளர்க்கிறோம், அதுகளோட கழிவுகளை நாங்கள் திருப்பி ரீசைக்கிள் பண்றோம். ரைட். எந்தெந்த ரீசைக்கிள் பண்ணலாம்? பப்பாசிக்கு செய்யலாம், தென்னைக்கு செய்யலாம், கனதுக்கு செய்யலாம். நான் தென்னை எடுக்கிறேன். தென்னை இங்க இருந்து சவுக்காரத்துல உடனே முடிக்கிறேன். தென்னையை எடுத்தவன்னு சொன்னா தென்னைக்கு எல்லாம் பசலையே போடுறோம். என்ன செய்யும்? தேங்காய் காய்க்கும் தானே. சரியா புடுங்குறோம், புடுங்கியாச்சு, பெருசா வரும், அதை உரிக்கிறோம். தென்னை மட்டை ஒரு பக்கம் வைப்போம், தேங்காய் ஒரு பக்கம் வைப்போம். தென்னை மட்டைக்கு போவோம். தென்னை மட்டை எடுத்து என்ன செய்யலாம்? பசலையா தாக்கலாம், திருப்பி தோட்டத்துக்கு ரீசைக்கிள் பண்றோம். அதே நேரம் அந்த தும்பு எடுக்கலாம். தும்பு எடுத்து நாங்கள் இப்ப வந்து நிறைய பேர் டஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க கட்டியாகி. இந்த பாருங்க கெமினோன்னு சொல்லி கிளிநொச்சியில் ஒன்று இருக்குது. எங்கட வளங்களை எங்கே இருந்து எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. டஸ்ட்டுகள், அந்த தும்புன்ற டஸ்ட்டுகள், அது பெரிய ஒரு விஷயம். அதுக்கு பெரிய கணக்கு லட்சம் செலவு கூட கிடையாது. 5 லட்சம் 6 லட்சத்தோட சின்ன சின்ன விஷயங்கள். மாதிரி தும்பு ஃபேக்டரியில தும்பு செய்யலாம், கயிறு. இப்ப என்ன தென்னை மட்டையை வந்து 3 பிரிவா நாங்கள் வாங்கிட்டோம். ஒன்று பசலைக்கு, இன்னொன்னு அந்த கட்டி களி மாதிரி ஒன்று இருக்கு. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பேர் எடுத்து ஒரு அந்த கழிவுகளை கட்டி ஆக்கிட்டு போறது. வெளிநாடுகள்ல தண்ணி நிற்கிறதுக்கு பாவிக்கிறாங்க. அடுத்தது தும்பு தொழிற்சாலையில தும்பு கயிறா பாவிக்கிறோம். மட்டை வேலை முடிஞ்சு. தேங்காய் தேங்காய் எடுத்த மாட்டா உடைச்சா தேங்காய் திருவலாம், பால் குடிக்கலாம், சமைக்கலாம். சரிதானே? அதையே நீங்க காய விட்டீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க, அதை கொப்பரா. கொப்பரான்னு காய உடைக்க என்ன நடக்கும்? சிரட்டை புரிந்தா வரும். அவர் ஒரு பக்கம் வைப்போம், கொப்பரா ஒரு பக்கம் வைப்போம். இப்ப சிரட்டைக்கு வரோம்.
சிரட்டையை நாங்கள் எரிச்சா என்ன கரியாகும். இந்த அயன் பண்றாக்கள் இப்போ பழைய லோன் கிராமங்கள்லாம் அது வாங்குவாங்க, அதை விற்கலாம். இதெல்லாம் நீங்க யூனிவர்சிட்டி செய்யலாம், எல்லாத்தையும் விற்கலாம். மார்க்கெட்டிங் பிளான் படிக்க வைக்க காசு வந்துடும், நாட்டுக்கும் காசு வரும். எல்லா யூனிவர்சிட்டி செஞ்சுட்டா அப்படி சொல்லும் ஆகும். இதான் எங்கட திட்டம். கல்வியை நாட்டு தலைவிதியை மாத்திரதாண்டு கேட்டேன். இது அதுக்குதான். இது ஒரு செக்ஷனுக்கு நான் இப்ப நிக்கிறேன், ஒரு செக்ஷன். இப்படி 15-20க்கு மேல இருக்கு கொண்ட முடிப்போம். இதுக்கே டைம் காணாது. சப்ஜெக்ட் லாஸ் டைம் ஷோர்ட்ல முடிச்சிடும். இந்த எங்க நிக்கிறோம் நாங்கள் இப்ப சிரட்டை வைக்கலாம். இப்ப தேங்காய் எண்ணெய் ஆக்கியாச்சு. தேங்காய் எண்ணெய் ஆக்கினோடனே தேங்காய் எண்ணெய் விற்கலாம் படிவா. வேர்ஜின் கோகோனட் ஆயில்ன்றது குடிக்கலாம். அது நல்ல விலை, வேர்ஜின் சுத்தமானது. அது நாங்கள் குடிக்க என்ன நடக்கும், எங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத கீட்டோன்ஸ்கள் எல்லாம் அழிக்கப்படும். இப்ப வந்து பெரிய வண்டியா இருக்கிறவங்க தொடர்ந்து காலம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து காலம் குடிச்சாங்க. யார்கள் சொல்லி வச்சுட்டாங்க என்ன தேங்காய்னா கொலஸ்ட்ரால். இது யார் ரூபாய்க்கு கேட்டா 3-4 விஞ்ஞானிகளுக்கு இந்த மணி மாஃபியா காசை கொடுத்து, இந்த கொரோனா ஊசிக்கு காசை கொடுத்த மணி மாஃபியா மாதிரி தான் பின்னால மணி மாஃபியா இருக்கு. எல்லாத்துக்கும் காசை கொடுத்து சேச்சிஸை சொல்ல வச்சுது. இன்றைக்கு கல்வி மாணவர்கள் காசுக்கு அடிபடிக்கிறான். இங்க யாழ்ப்பாணத்துல தான் நடக்குது. இப்ப காசை வேண்டி கொண்டு கள்ள ஓட்டு போடுவாங்க. ஒரு காலத்துல காசு வேண்டாம கள்ள ஓட்டு போட்டவனும் இருக்கான். நான் 75 ஓட்டு போட்டவனு சொன்னவனும் இருக்கிறான். இங்க பாத்துருப்பீங்க. யாரும் சொன்னாலும் நம்ம குத்தி இருக்கணும், செய்யறா சரியா உள்ள கள்ள ஓட்டு போடுறோம் இல்லாம அது போலதான். நீ யார் சொன்ன போட சொல்றவன விடு, அவன் மொக்க போடுறவனுக்கு நீ உணவு குத்தி. அது மாதிரி காசை வேண்டி கொண்டும் கல்வியில ஊழல் கன்னடத்தில் நடந்திருக்கு. இப்போ கிட்டடியில நடந்தா கேள்வின்னு எனக்கு தகவல்கள் கொஞ்சம் வந்திருக்கு. அதுக்காக வேண்டாம் நம்ம தொடர்பு கொள்ளுமோ அது புரியாதா சரிதானே. அப்ப காசெல்லாம் வேண்டி கொண்டு கல்வி சாலையில் இருக்கிற பதவிகளை தீர்மானிக்கிறது, அரசியல் பின்புலத்தை தீர்மானிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் விஞ்ஞானிகளும் வந்து பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு என்ன செஞ்சினோம், தேங்காய் எண்ணெய் வந்து கொலஸ்ட்ரால் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஃபார்ம் ஆயில் விற்கிறதுக்காண்டி அவங்களுக்கு தேங்காய் எண்ணெயை நாசம் பண்ணினாங்க. எங்களுடைய அப்பு 92 வயது, தாத்தா 94 93 வயது. அவர் தேங்காய் எல்லாம் சாப்பிடுவார். திருப்பி கொதிக்க வந்தாத்தான் கொலஸ்ட்ரால். சும்மா வேர்ஜின் கோகோனட் ஆயில குடிச்சா அது கொலஸ்ட்ரால் இல்லை. அது என்ன செய்யணும்னா உடம்புல இருக்க கீட்டோன்ஸ்ல வந்து அழிக்கும். பாடியில கீட்டோன்ஸை உருவாக்கும். அந்த கீட்டோன்ஸ் வந்து என்ன அன்வான்ட் ஃபேட்ஸை வந்து டிலீட் பண்ணிடும், தேவையில்லாத கொழுப்பு. அப்ப அதை குடிச்சுட்டு வராங்க. இப்ப பெரிய வண்டி வச்சு ஒன்று இருப்பினா இப்ப பாத்தீங்கன்னா பெரிய வண்டி வச்சிருக்கிறார்கள். உங்க வந்து அதை வண்டியை குறைக்கிறதுக்கு எல்லாம் அவ்வளவு ஊத்தி முடியும். இந்த இதை குடிச்சா போதும், அதை முறைப்படி டாக்டர்ஸ் மேல கட்டி செய்யுங்க. அது இல்லைன்னு சொன்னா என்ன தனியா போன் பண்ணுங்க. இதை வச்சுக்கொண்டு அப்படியே செஞ்சு போடாங்க. ஏன்னா இது பெரிய விஷயங்கள் ஒரே நாள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதை கொண்டு இப்ப முத்ரா சயின்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய இதுகள் இருக்கு. இப்ப தொடர முத்திரை வேற, மடிக்கிற முத்திரை வேற, இதே முத்திரான் இது. இதுக்கு கர சிஸ்டம் இருக்கு. இப்ப தொடர்றதுகள் எப்போ செய்யலாம், மற்றது மடிக்கிறதுல வந்து சாப்பாடு வயிற்றுல இருக்க செய்யப்படாது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறைகள் இருக்கு. இப்போ இவர் ஒரு சொல்லி கொண்டாடுறதுக்காண்டி ஃபாலோ பண்ணினாங்க. இதனால மேக் ஷோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச குருமையாக இருப்பின ஒரு விஷயத்துல அவையிட்ட கேட்டு செய்யணும். நான் சொல்ற விஷயங்கள் இருந்தாலும் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் என்னட்ட வாங்க நான் சொல்லித்தரேன். அவளோட ரிசர்ச் பண்ணாங்க. இல்லைன்னா என்னோட செஞ்சு என்னோட திறமா தெரிஞ்சு அவன்கிட்ட அனுப்பி விடணும், அவனும் சொல்லி தருவான். இதான் எப்பவுமே டீம் லீடர்கிட்ட மாணவர்களை வளர்த்து விடுவோம். நாங்க இப்போ என்னட்ட வாங்க அவர்கிட்ட விட்டு விட்டுருவோம். இப்போ எத்தனையோ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் உருவாக்கி விட்டுருந்தேன். அப்ப ஃப்ரீ எஜுகேஷன் இங்கே சங்காலம் நிறையவே படிச்சவ செய்த சொல்லி காணல அந்த விஷயத்துக்கு சொல்லுவோம். அப்ப நான் சொன்னது என்னன்னு கேட்டா, காசு தான் வேண்டது இல்லை, நீங்க காசு வேண்டாம், நீங்க அப்புறம் படிப்பீங்க. அது அப்படியே சந்ததியா போய் கொண்டிருக்கு. இப்ப 5வது சந்ததிக்கு கணக்கையில் 2 தலைமுறைக்கு மேல படிச்சு கொண்டிருக்குது. நிறைய நாடுகளில் படிப்பிட்டு கொண்டிருக்கேன். சரி, இப்ப ரெண்டா திருப்பி வரும் ரீகால் பண்ணுவோம். அப்ப நாங்கள் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மூலமாக முதல்ல இது செய்யறத பார்த்துட்டோம். என்ன தேங்காய் எண்ணெய் வரைக்கும் பார்த்துட்டோம். தேங்காய் எண்ணெய் தான் இவ்வளவு மிஞ்சால போனது. தேங்காய் எண்ணெய் வளத்தை குடிச்சா அந்த கீட்டோன் உருவாகுன்றத பார்த்துட்டோம். தேங்காய் எண்ணெயை நாங்கள் சமையலுக்கு எடுக்கலாம், விற்கலாம். இனி சவுக்கார எண்ணத்துல செய்யற சொல்லுங்க பாப்போம். இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் செய்கிறது சவுக்காரம் செய்கிற மிஷினை நாங்கள் செய்யலாம். இங்கே எல்லா தொழில்நுட்பம் நாங்கள் இங்கேயே செய்யலாம். நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்கன்னா பிஎம்ஏசி எக்ஸிபிஷன் நடந்தது. இப்ப கிட்டத்தட்ட இப்ப இல்லாத கனகாலம் போனாங்கள். எங்களுடைய ஆட்கள், எங்களுடைய பிரைவேட் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி கொண்டு உழவு இயந்திரம், ஓட்டோ, இந்த மிஷின்கள் எல்லாமே செய்யும். அப்ப அவைகள்ல கேட்டுக்கூடி மற்ற யூனிவர்சிட்டிகள் பழகலாம். பிரைவேட் எங்களுடைய ஆட்கள் ஒரு ஈவு இருக்கு. பிரைவேட் நான் போக மாட்டேன். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போட்டா நான் என்ன இன்டர்ன்ஷிப் மெடிக்கல் காலேஜுக்காக கோவம் வந்துடும். நான் 5 வருஷம் குத்தி முடிஞ்சது 50 லட்சம் சீதனம் கொண்ட படிச்சா நீ திடீர்னு வந்து டாக்டர்னு சொல்றது, நீ வராது. 2 அவங்க பைசா தொடங்கிடுவாங்க. எங்களுடைய ஆட்கள் இருக்கிற புத்திஜி என்ன வித்துவ காய்ச்சல் சொல்றது. இல்லை, அவனோட திறமை இருந்தா படி, உன்னோட திறமை இருந்தா சொல்லிக் கொடு. இதுதான் எங்களோட தியரி.
அப்ப இங்கே எங்களோட பிஎம்ஹெச்ல நடந்த எக்ஸிபிஷன்ல வீடியோ எல்லாம் இந்த ஊடகங்கள் இருந்து பாருங்க வேணுமெண்டா வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் ஊடகம் வந்து அதை போட்டிருக்கு போய் வேண்டா போய் பாருங்க. அதுல எல்லாம் யார் எங்கட ஸ்ரீலங்காவோட நடக்கிற இன்றைக்கு எங்கட ஊடகங்கள் என்ன அமைச்சர் ஏதோ ஒன்று காஞ்சுது அதை காக்கா கொண்டு போச்சுன்றதை போடுவாங்க. அமைச்சர் இஞ்சையில தமிழ்நாட்டில் அமைச்சர் சின்ன மூத்த பிள்ளை சாமர்த்தியப்பட்டது அதை போடுவான் மீடியாவில். மீடியாவும் அதான் அவனுக்கு இன்றைக்கு எங்களுடைய ஆட்களுக்கு அதே பழக்கம் வந்துட்டு என்னண்டா அங்க இருந்து அடிவருப்பிகள் இங்க வந்திருக்கு. இப்ப ஐபிசி பாஸ்கர் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ரம்பாக்காண்ட ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்திய வம்சாவளியில அங்க இருந்து அந்த ஸ்டைலை கொண்டு வரப்பாங்க. மகனை வச்சோ அல்ல சரியா அவங்களை வச்சு படம் எடுக்கிறது. அங்க தமிழ்நாட்டில் விஜயகாந்த் அரசியல், விஜய் அரசியல், மற்றது தமிழ்நாட்டு சிஎம் அரசியல், இங்க வந்து எல்லாரும் லோயர் அரசியல். அப்பா பிள்ளைங்க எடுத்தாலும் சரி, ஏஜி பொன்னமல் எடுத்தாலும் சரி, குமார் பொன்னமல் எடுத்தாலும் சரி, நல்லா செஞ்சோம் இல்லையோ, ஏஜி பொன்னமல் நல்லா செஞ்சவர், தலைவர் எடுத்தாலும் சரி, எல்லாம் என்ன பேர் ஜிஆர் தேவரத்னா எடுத்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்க எடுத்தாலும் சரி, எங்கட சூமோ எடுத்தாலும் சரி, சரிதா சூமோண்டா இந்த ஒரு சூமோ இருக்கு தானே இது, அந்த சூமோ எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து இதுதான் கருத்தை கொடுத்தான். உங்களோட அரசியல் எப்படி இருக்குது படிச்சவன் தானே புரியும். அப்ப அவன் மட்டும் இல்ல, நான் என்ன சொன்னேன், இன்னொரு திட்டம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பீங்களானே, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வெளுத்து வாங்குறாங்க எப்படி அரசியல் திட்டங்கள் மாத்தலாம் பாருங்க, இந்த நாட்டை எப்படி மாத்தலாம் எழுதியெல்லாம் படிச்சுட்டு போவான் பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டியும் சரி பள்ளிக்கூடத்துல சரி முடிஞ்சு வரையில சார் நீங்க நல்லா படிப்பிச்சிருக்கிறீங்க அல்லது மச்சான் படிப்பிச்சிங்க. இப்ப நாட்டுல பொலிட்டிக்ஸ் எல்லாம் இன்ஸ்டெபிலிட்டியா இருக்கும், அவன் சிச்சி அது அரசியல் சாக்கடம் என்னடா அது ஜோக்ரட்டி சொல்லி அப்ப நீ படிப்பிச்சேன், அது அவனை படிப்பிச்சேன், நானும் படிச்சேன், பாடமாக்கினேன், அப்படியே சொன்னேன், இனி அவனும் படிப்பானதா பாடமாக்குவான்னு சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். இப்ப நீ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன், அதான் நாங்க சோ நாங்கள் என்ன திட்டத்தை சொல்றோம்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீ படிக்கிறேன்னு சொன்னா, லோ படிக்கிறேன்னு சொன்னா நீ கட்டாயம் ஏதோ ஒரு பொலிட்டிக்ஸ் வரணும். இப்ப இருக்கிற பொலிட்டிக்ஸ்க்கு போறா இல்ல நீ புது பொலிட்டிக்ஸ் உருவாக்கலாம், அது உண்டே பிரச்சனை. அதுல நாங்க தலையிடையாது, யுவர் ஓன் டிசிஷன் அந்த சுதந்திரம். ஆனா நீ பொலிட்டிக்ஸ்க்கு இருக்கும் படிச்சதை நீ பாவிக்கணும் தான் நாங்க சொல்றோம். அப்படியே நம்ம படிப்பாங்க. சோ அப்ப இன்டகிரேட்டட் ஃபார்மிங் என்ற இதுதான் சரிதானே. இன்டகிரேட்டட் ஃபார்மிங் இதை செஞ்சினோம்னா லோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர், மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆக்க கொஞ்சம் பேர் வந்து பொலிட்டிக்ஸ் இறங்கினோம்னா படிச்சவன் நாட்டே ஆடலாம். இது எங்கேயோ ஒரு யூனிவர்சிட்டியில ஏதோ ஒரு பாடத்தை படிச்சவன நீங்க தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டு முடியும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரிஞ்சு கொண்டு கேட்டா உங்களுக்கு பிடிச்சா வாயாமட்டு தெரியாது. சயின்ஸ் சைக்கிள் வாஸ் அவுட் பண்ணிட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன செய்யறது, டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு இருக்குது, ஆனா ஒரு நாளும் காரோட இல்லை, கொண்டு இடிச்சு போட்டு தான் நிற்கணும். இந்த கிடையாது சில பேர் தண்டி ஆளை போடணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற கட்சிக்கார சங்கடையாக்களை போட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருந்து கோல் பண்றான், ஒரு நாள் எக்ஸ்போர்ட் பண்ணுவான், பழகம் இதுக்கு என்ன செய்யலாம் அங்க எல்லாம் உதவி பண்ணிக்கிறான், அவனுக்கு ஒன்றும் தெரியல சுத்தி கொண்டிருக்கிறான். இப்ப நான் அது அதே பிள்ளைகள் அவ திறமைக்கு முதலிடம் கொடுக்காம தங்கட வாளுக்கு முதலிடம் கொடுத்துட்டேன். தான் எல்லா இடம் நடக்குது, அதான் பிரச்சனை. அதே நடக்குது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவன் பொலிட்டிக்ஸ் வந்தா இப்படி யாரும் செய்ய முடியுமோ? செய்ய முடியாது. அதனாலதான் அந்த திட்டத்தை நாங்க உங்களுக்கு சொல்றோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா பொலிட்டிக்ஸுக்கு வாங்க. பொலிட்டிக்கல்ல உங்க ஆர்வமா இருக்கிறவனுக்கு தான் பொலிட்டிக்ஸ் சயின்ஸ் இதை கொடுக்கணும். அதை வந்து ஓஎல்ஏ கொண்டு வந்துருவோம். ஓஎல்ல இருந்து ஏஎல் பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் உயர்கல்வி அமைச்சுக்களால கொடுத்துடணும், கல்வி உயர்கல்வி அமைச்சுக்களால கொடுத்துடணும். அப்ப ஸ்கூல் லெவல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணினா தான் யூனிவர்சிட்டி லெவலுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டைஸ் பண்ணலாம். யூனிவர்சிட்டிக்கு வந்து டிகிரி முடிச்ச வைக்க வேணும்னா போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கு வந்து வேணும்னா கைட் பண்ணலாம் அந்தந்த ஃபீல்டுல. அதை இஞ்சி ஓ லெவல்லையே சின்ன சின்ன பாடங்களுக்காக சப்ஜெக்டுகளை கொண்டு வந்து ஏ லெவல்ல வந்து ஸ்ட்ரீமா பிரிச்சு பேருக்குமா போற திட்டங்களை கம்பைன் ஸ்டடிஸ்களை பண்றோம். முதியாக இங்கே டாக்டர் அக்கௌண்டன்ட் அது என்ன அதுல பேஸ் பண்ணி வந்தது கூட எல்லாரும் அதுக்கு போறது கல்யாணம் டவுரி அவ்வளவுதான், எல்லாம் உழைக்கலாம். மற்றது ஏதென்றாலும் ஒரு டிகிரி மாதிரி அப்புறம் ஒரு டவுரி. அவன் 5 வருஷம் 4 வருஷம் கெமிஸ்ட்ரி லேப்ல படிச்சுட்டு ஸ்பெஷல் டிகிரி முடிச்சுட்டு வந்தவன் ஏவா வேலை செய்யறான், ஃபைல கிளர்க் பண்றது. அப்ப இங்க வந்து அவர் எஜுகேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும் இல்லை. அப்ப முன்னுக்கு எடுக்கே அவனுக்கு குறைஞ்சவா நீ பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பொலிட்டிக்ஸ்க்கு போவியா? ஓ சரி, அப்ப பிராக்டிக்கல் இருக்கு, அதுக்கு நான் பிராக்டிக்கல் நீ வந்து இறங்கி செய். அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் இதுக்குரிய இதை கொடுக்கணும். அப்ப அவர் முடிச்சு வந்த பிறகு அரசியல் இருந்து அவர் சேவை செய்யணும் நாட்டுக்கு. ரெண்டாத்தான் இப்படித்தான் தகுதியை மாத்திரையோ சும்மா சரி படிச்சேன் சரி போன நண்டு இருக்கீங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸை படிச்சு போட்டு நீ அதை நாட்டுக்கு அதை பயன்படுத்த முடியாட்டி என்ன அந்த பொலிட்டிக்ஸ் பிரயோசனம்? லோவை படிச்சு போட்டு அதை நாட்டுக்கு பிரயோசனம் என்ன பிரயோசனம்? மீடியா. பொலிட்டிக்கல் சயின்ஸ் மீடியா லோ மூன்றும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் இறங்கினா என்ன மீடியாண்டா இவர் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வேற அரசியல் நிற்கிறாண்டா அவர் சப்போர்ட் பண்ணுவார். அவர் சப்போர்ட் பண்ணி அவரை வந்து லோக்கல் எலெக்ஷன்லனாலும் சரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்னாலும் சரி ஏக்க வச்சு அவர் தட்ட கல்வி அறிவை நாட்டுக்கு அதை பயன்படுத்தும் தான் படிச்சது. அதுக்குதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு.
பொலிட்டிக்கல் சயின்ஸ் லோ பிளஸ் மீடியாக்காரர் வந்து பொலிட்டிக்ஸ் என்கோல்ட் ஆகிச்சுன்னா பொலிட்டிக்ஸ் வந்து நல்ல மாதிரி இருக்கும். அது அவைக்கு ஒரு கட்சி பிடிக்க மாட்டா அதுல போய் சேருங்க. இல்ல எல்லாரும் கல்ல 2000 யோசிச்சா நீங்க புதுசாக தொடங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷன்ல வந்து சிலபஸ்களை படிக்கணும். அவைக்கு இப்படித்தான் உயர்கல்வியால நாட்டு தலையெழுத்து மாத்திரம் இது ஒரு பகுதி தான். ஆக 2 ஏரியாவில் டச் பண்ணிட்டு அது லைட்டா அதுக்குள்ள ஃப்ளோவில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல பொலிட்டிக்ஸ்ன்றது. இன்டகிரேட்டட் ஃபார்மிங் இது முதல் கொண்டு வேண்டாம். விவசாயம் முதல் சாப்பாடு தான் எல்லாருக்கும் முக்கியம். சாப்பிட்ட பிறகுதான் என்னென்ன அதனால விவசாயத்தை எடுத்துருக்கு கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு நன்றி. நாளைக்கோ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்க மருத்துவம். ஏன்னா விவசாயத்தை நல்லா சாப்பிட்டுட்டோம், வருத்தம் இல்லாம இருக்கணும் ஹெல்த்தியா. ஸோ அடுத்தது மருத்துவம். இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மாதிரி இன்டகிரேட்டிவ் மெடிசின் இணைந்த மருத்துவம். அது கணக்கு சித்தா, ஆயுர்வேதிக், அலோபதி அண்ட் ஆயுர்வேதிக், அதாவது வெஸ்டர்ன் மெடிசின் லோக்கல் மெடிசின். அதுக்கு கணக்கு சைனீஸ் இருக்கு, முத்ரா சயின்ஸ் இருக்கு, மற்றது தெரபி இருக்குது, வேற என்ன இருக்குது கணக்கு அக்குபஞ்சர் இருக்கு. அப்படி கணக்கு 10 சைனீஸ்கள் இருக்குது, இப்படி கணக்கு இருக்குது. அது கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் நாளைக்கு. இன்றைக்கு வந்து உயர்கல்வியை மாற்றுறது மூலம் நாட்டின தலைவியை மாற்றலாமா? எஸ். எப்படி? முதல்ல விவசாய அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியில இந்த சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. சரிதான், அவ படிச்சதை வந்து பயன்படுத்தணும். இளைஞர்களுக்கு எல்லா அக்ரி ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் செய்யணும். பாஸ் அவுட் பண்றான்னு சொன்னா நீங்க டைம் மில்க் பவுடர் செய்யறதுல ஈடுபடணும். மில்க் பவுடர் செய்யறது நான் மார்க்ஸ் இல்லை. அதாவது ஒரு ஃபுல் கோர்ஸ் ஒன்றில் இப்போ எக்ஸாம் எழுதுற மாதிரி இது ஒரு ப்ராக்டிக்கல் கோர்ஸ் மாதிரி கொடுத்து அந்த ப்ராக்டிக்கல் நீ பாஸ் பண்ணணும். நீ மில்க் பவுடர் செய்யணும், பயோகேஸ் செய்யணும், மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் மீடியா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து மார்க்கெட்டிங் செய்யணும், கம்பைன்ட் ஸ்டடிஸ் மாதிரி. கம்பைன்ட் ரிசர்ச்ன்றது வெளிநாட்டில் மட்டும்தான் சொல்லணும், எங்கடைக்குள்ளேயே இவையையும் மீடியா ஸ்டூடெண்ட்ஸையும் இணைச்சி விடுறது. அப்ப இவை செய்யற ப்ராடக்ட் மீடியா வந்து ப்ராக்டிக்கலா இப்ப வந்து இவை செய்து கொண்டோன்னா இவைக்கு ஒரு மார்க்ஸ். மீடியாக்காரன் கூப்பிட்டு வந்து அதை எடுத்து லைஃப்ல லான்ச் பண்ணி பூஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு மார்க்ஸ். எவன்ட ரீச் ஆகுது அது வந்து ஃப்ரீயா என்ன சொல்றது, ஃப்ரீயா வந்து நிறைய பேர் ரீச் பண்ண வைக்கலாம். அது இன்னொரு நாளைக்கு சொல்லித்தாருங்க மீடியா. சரி, நம்ம அவருக்கு அதுக்கு ஒரு மார்க்ஸ். இப்ப பூஸ்ட் பண்றாங்க காசை கட்டி, கனியா காசு இல்லை, அவன் படிக்க கேள காசு வைக்கிறதுக்கு வழி இருக்கு. இப்படி கணக்கு திட்டங்கள் இருக்குது. உயர்கல்வியை மாத்திரம் மூலம் நாட்டு தலைவிதியை மாத்திரன்ற பகுதியில் இன்றைக்கு முதலாவதாக எல்லாருக்கும் விவசாயம் தேவையான அக்ரிகல்ச்சரோட நிப்பாட்டுறோம். அதே நேரம் சொல்லிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இதை செயல்படுத்தி காட்டினது பேராசிரியர் தர்மரட்னன் சார். இன்றைக்கு அவர் காலமாயிட்டார். அவர் வந்து ஆத்மா சாந்தி அடைய போனோம். இன்றைக்கு அது இன்றைக்கு அதை ஒருத்தருக்கு கடவுள் வந்து ஆசீர்வாதம் இருந்தாண்டா கடமை செய்யறதுக்கு கடவுள் வழி கொடுப்பார். அப்ப அந்த வகையில கடவுள் என்ற ஒரு அனுக்கிரகம் அவருடைய இறுதி கடன்ல போறதுக்கு பலன் இருந்தது. இருந்தாலும் உடல்நிலை இல்லாட்டி போல அல்ல போன பலன் இருந்தது. அவர் பிராக்டிக்கலா அவர் ஃபுல் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஸ்ட்ரக்சர் இல்ல, மாடுகள் மட்டும் வளர்த்தார். அந்த எருக்களை பயன்படுத்தினார். ஒரு 4 குடும்பத்தை வாழ வச்சார். அதாவது தன்னை பணத்தை வந்து இன்னொருத்த விட்டு வேலைக்கு போயில்லை. இதை சொல்றது பணத்தை உழைக்கிறது பாயும். பணத்துக்காண்டி வேலைக்கு போறதுன்றது போதும். சும்மா வேலைக்கு போய் அவன் தர சம்பளத்தை வாங்கிட்டு வர்றது, அது அவ்வளவுதான். பணத்தை வந்து இன்னொரு முதல்ல ஒரு லேண்டில் ஒன்றை விட்டா வேண்டி போட்டு விட்டா பில்டிங் வாடகை விட்டா லாசம் இருக்கும். இது மாட்டுல விட்டு போட்டிருக்காரு அவர். அவன் 5 மாடு, அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆள், அதை அந்த குடும்பத்தை கவனிக்க வச்சிருக்காரு. இப்ப இன்டகிரேட்டட் ஃபார்மிங் இனிஷியேட் செய்யறது பேராசிரியர் தர்மரட்னன், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபசர், மேத்ஸ் ப்ரோஃப் வந்து செய்கிறார் இன்டகிரேட்டட் ஃபார்மிங். அப்ப நீங்க யோசிக்கணும் அவ்வளவு அது ஒரு முக்கியமான விஷயம். கணித பேராசிரியர் இலங்கையிலேயே 1-2 பேருக்கு ஒரு ஆள், 1-2 இல்லை, ஒரே ஒரு ஆள் தான், அவர் தான், அவருக்கு நிகர் அவர் தான். அவர் வந்து யூனிவர்சிட்டி கலம்பு யூனிவர்சிட்டி படி எனக்கு பாடத்தை அறுத்தாங்க. இங்கே வளர்க்குறவங்களாம் நான் இப்ப அதை பற்றி கேட்க விரும்பல. அங்கே அறுத்து அதுக்கு எதிராக போராடினேன். சார்கில பார்த்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்க விட இந்திய கொடுக்கலான்னு விட அவனை திறமை கொடுக்கணும் ஃபைட் பண்ணினேன். ஃபைட் பண்ணி நடந்த இவங்க இல்லைன்னா போல அவனுக்கு அந்த கிளாஸை கொடுக்கலன்னு இவர் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்துட்டு தோட்டம் ஏற்றுறாங்க கிளிநொச்சியில தோட்டம் தான் செஞ்சது ஃபார்மிங். அப்பவும் ஆளுகள் வளர்த்துட்டு இருக்கிறார். அப்ப லைட்டா அந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங்க ஒரு கணித பேராசிரியர் இலங்கையிலேயே ஒரு விரல் விட்டு கூடிய ஒரே ஒரு ஆள் தான் அவருக்கு அவர் தான் செனட், கவுன்சில், செனட் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சவர். மிகவும் ஒரு புத்திசாலி, மிகவும் அமைதியான சாந்தமானவர். சோ அவர் தான் இதை எடுத்துக்காட்டா செய்து காட்டியிருக்கார். காரணம் இல்லை, உங்களுக்கு வேணும்னு சொன்னா இதை பார்த்துட்டு
நீங்கள் சுதர்சனன் என்றவர் இருக்கிறாங்க, அவரை கேட்டீங்கன்னா காட்டினம் சேர்ந்த ப்ரொஃபஸர் தர்மன் சேர்ந்த விடையிலிருந்து சுதர்சனன் இப்பதானே இன்றைக்கு இது நடந்தபடியால் இப்ப வேணா ஒரு 21 நாள் கழிச்சு 31 நாள் கழிச்சு நீங்க அவர் சந்திங்க ஆளை கவர்மெண்டா நம்பர்களுக்கு நான் போட்டு விடுறேன். அவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னா ப்ரொஃபஸர் தர்மன் அவரை பார்த்த சுதர்சனன் என்று இருக்கிறார். அவர் அந்த மாடு முழுக்க பார்த்தவர். நான் கிட்ட விசிட் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு மாடு ஒன்று இருக்குது, கண்டு போட்டு வந்து தாராங்க. இப்ப திருப்பதியில் ஒரு மாடு இருக்கு, எத்தனை லிட்டர் கறக்கு தெரியுமா? 101 லிட்டர். நம்ப மாட்டீங்க, இந்த அளவு வாயால வட சுதம் சில பேர் சொல்றாங்க 101 லிட்டர் ரியலா கறக்கும். அப்ப அந்த இனங்களை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஒன்னும் செய்யலாம். இப்ப சும்மா சாதாரண மாட்டை வச்சு 5 லிட்டர் பால் கறக்க வச்சு ஒன்னும் செய்யலாம். ஏன்னா முடனுக்கு மாறிக்குது. ஆனா ஊசி போடாமல் அது ஒரு விதமா அது இன்னொரு சயின்ஸ். இது உண்டைக்கு போனா 2 முழுக்க போய்கொண்டே இருக்கும் தொட்டு தொட்டு. அது இன்னொரு நாளே பார்ப்போம். அந்த மாதிரியான மாடுகள் அவர் வச்சிருக்காரு. அவர் புத்திசாலிதானே, அவர் அப்படி செஞ்ச. அப்படி நீங்களும் புத்திசாலிகள் ஆகும். இதை கேட்டுட்டு மற்ற சொல்லுங்க, கனடாக்கு வெளிக்கிட்டு வராங்கடா குளிரட்டு, சரிதானே? வெளிக்கிட்டு வாரம் வரட்டும். அவன் அந்த துறையில வந்து படிச்சுட்டு அங்க இருக்க தொழில்நுட்பத்தை படிச்சுட்டு இங்க வந்து செய்வதா வரட்டும். மற்றபடி காசு உழைக்கிறதுக்காண்டி வெளிநாட்டு போகணும்ன்றதை மறந்துடும் கூட இலங்கையார்களே. உங்களுக்கு திட்டங்காரம் அது என்ன டைமை கேட்டுட்டு அடியுங்கோ அல்லது மெசேஜை போடுங்கோ அல்லது இன்னொரு நாளைக்கு அது லைவ்ல வந்து சொல்றோம். இதை கூட செய்யுங்க. இது ஒரு பிளான். இது இப்படி ஒன்றா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கை செய்கிற ஒரு பிளான். ஒரு கோடி 10 லட்சம் போகுது இப்ப கனடாக்கு போறதுக்கு, லண்டனுக்கு போறது. இது ஒரு மோகம், வெளிநாட்டு மோகம். நான் தெளிவா சொல்றேன், படிவா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த நாட்டை வந்து தலைமத்துவங்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் சரியா இருப்பார்கள் என்றால், பாடசாலை அதிபர்கள் சரியா இருப்பார்கள் என்றால், என்னுடைய திட்டங்களை அவர் கேட்பினம் என்றால், அல்ல என்னையாக்கியாவது அப்படி ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு தருவினம் என்றால், இலங்கை என்ற தரத்து தலையெழுத்தை மட்டும் இல்ல உலகத்தின் தலையெழுத்தை எங்களால் மாற்றி தர முடியும். இது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன எழுத்தோட்டம் தான் போட்டிருக்கு. அப்ப நீங்க ஒரு தரம் வெளிநாட்டு போத்ததில்லை, எங்க இருந்து உழைக்கலாம், எங்க இருக்குது அங்க இருந்து உழைக்கலாம். அங்க இருந்து நான் காசு வரும். என்ன செய்யலாம்டா, நாங்கள் ₹1 கொடுத்தால் இந்த $US வந்து எங்களுக்கு $80 தர அளவுக்கு நடத்திட்டாங்க. When we are paying ₹1 Sri Lanka, the US government can have to pay in future $80. This plan I have it. இதுதான் எங்களோட நாட்டில் அந்த காலத்துல குபேரபுரி. நாங்கள்லாம் எல்லாரும் காசு கொடுத்தாங்க இல்லைங்க, நாங்கெல்லாம் கொடுத்தது எல்லாருமே. எங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு போனவங்களா இப்ப நாங்க பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்க. ஏன்னா எங்களோட அரசியல்வாதிகளாக எங்களோட அரசியல்வாதிகள் என்ன செய்யணும், 1 மட்டும் 3 தாஞ்சோன்னா துணைவேந்தரா போடுவாங்க, பிரின்சிபலா போடுவாங்க. அப்ப என்ன நடக்கும் நாட்டின் நிலப்பாடு? இப்படித்தான் போகும். அல்லது லஞ்சம் வாங்கி கொண்டு பிரின்சிபலை மாற்றுவாங்க, லஞ்சம் வாங்கி கொண்டு லெக்சரரை மாற்றுவாங்க, லஞ்சம் வாங்கி கொண்டு நல்லா படிக்கணும்னா டிமோட் பண்ணுவாங்க. இதான் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் நடக்குது, பெட்டிகுலர் நடக்குது, இல்லைன்னா உங்களுக்கு நடக்குது. இதை மாத்தணும் என்றால் என்னத்தை மாத்தணும் யோசிச்சு வையுங்கோ. நான் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.